இங்க கண்ணன் அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்காக அவ மட்டுமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கா. பெத்த அப்பனா நானும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட ஏரியாவிலேயே இவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து இவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டு கிட்ட கார் இருக்கு, அதை ஓட்ட முடியுமான்னு கேட்கறாரு. ஆனா இவர் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே எனக்கு தெரிஞ்ச டிரைவிங் ஸ்கூல் இருக்கு, அதை நல்லாவே கத்து கொடுவாங்க, ஈஸியா கத்துக்கலாம்னு சொன்னதுமே இவர் ஓகே சொல்றாரு. தென் இவர் அவரோட பையனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்காக அந்த ஏரியாவிலேயே இருக்க அரசியல்வாதி ஒருத்தர் போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட அவங்க பையன் ரொம்பவும் கடுப்பாகிறான். இருந்தாலும் இவர் அந்த அரசியல்வாதியை பார்த்துட்டு அந்த பேங்க்ல போய் கேட்கறாரு. ஆனா அந்த பேங்க்ல அவரோட பேரை சொன்னதுமே இவர் சுத்தமா மதிக்க விட மாட்டாங்க. அதனால இவன் ரொம்பவும் கடுப்பாகி என்னோட படிப்பை நானே பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே திட்டி விட்டுறான். அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் அவர் இதை பெருசா கண்டுக்காம அவர் ஃபேமிலிக்காகவும் அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்காகவும் டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்து அந்த கார் ஓட்டவும் நல்லா கத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு கால் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு கட் பண்ணி விட்டுறா. ஆக்சுவலா இவரோட பொண்ணு பையன் வீட்டோட ஃபேமிலி மீட் பண்ண தான் போயிருப்பா. அதனால தான் இவரோட போனே கட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க ஒய்ஃப் மூலமா தெரிய வந்து அப்பதான் நிம்மதியா வராரு. தென் இந்த பொண்ணுமே அந்த பையனோட ஃபேமிலியை மீட் பண்ணி பேசுறாங்க. அப்ப இவங்க அப்பாவையும் அம்மாவையும் மேல் ஜாதி கீழ் ஜாதி சொல்லிட்டு கேவலமா பேசுறாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு அந்த பையனை திட்டிட்டாங்க, அந்த வேணான்னு வந்துடுறா. அந்த ரூமுக்கு வந்ததுமே அவரோட பழைய காதலை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கறாரு. தென் இந்த பொண்ணுமே அந்த பையனையும் அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே இவர் கோவப்பட்டு அவங்க பொண்ணையே திட்டி விட்டுறாரு. ஆனா இந்த பொண்ணு அவங்க குடும்பத்துல மட்டும் நான் கல்யாணம் பண்ணி போனா அவங்கள நான் சுத்தமா பாத்துக்க முடியாது, அப்புறம் நீங்க வாங்கி வச்சிருக்க கடன்லாம் யார் அடைப்பான்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவே திட்டி விட்டுறா. ஆனா இவருக்கு கோவம் வருது. அப்பதான் இவர் வெளியே போறவரெல்லாம் நம்ம திட்டிட்டு இருக்கா, நம்ம பிள்ளைங்க தானே திட்டுறாங்க, பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடாது. அவங்க பையனுமே பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான்.